வாழ்க்கை துணை நலம் அதிகாரத்தில் மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட் பேர் என்பார் தெய்வப்புலவர். இந்த உலகத்தில் பிறந்தவங்க இளமையில் நல்ல ஒழுக்க நெறிகளோடு கல்வி கற்று ஒரு சிறந்த வேலைக்கு போய் பணம் சம்பாதிச்சு பிறகு வயது வந்தபோது சிறந்த ஒழுக்கமான குலப்பெண்களை மணந்து குழந்தை செல்வம் பெற்று அதையும் நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கி சிறந்த சமுதாயத்தை உருவாக்கணும். இதுக்கு நம்முடைய அறிவு முயற்சி இது ரெண்டோட இறைவனுடைய அருளும் நமக்கு வேணும். அறிவும் முயற்சியும் சரிதான். இறைவன் அருளை பெறுவது எப்படி, எந்த கோயிலுக்கு போகணும், என்ன வழிபாடு பண்ணணும்னு தெரியலையேன்னு யாரும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நல்ல ஒழுக்கமான குழந்தை வேணுமா, நம்ம சிவஞான முனிவருடைய தாயார் மயிலம்மை என்ன தவம் செஞ்சாங்களோ அதை எனக்கு கொடுன்னு வேண்டிக்கங்க. குழந்தை நல்ல அறிவோடு இருக்கணுமா, சிவஞான சுவாமிகள் இயற்றிய நூல்களை நீங்களும் படித்து அதை குழந்தைக்கும் உணர்த்துங்க. அதில் காட்டியவாறு பற்றற்ற துறவு வாழ்க்கை வாழணுமா, சிவஞான முனிவரை வேண்டுங்க. நமக்கெல்லாம் துறவு ஏற்பதால் பெருமைன்னா அந்த துறவுக்கே பெருமை சேர்த்தவர் நம்ம குலதெய்வம். இதையெல்லாம் ஒருத்தர் கடைப்பிடிச்ச பிறகு அவர் அழியக்கூடிய இந்த உலக இன்பங்களையா வேண்டுவார், நிலையான முக்தி இன்பத்தை தான் வேண்டுவார். இதை நற்பாலவர் வேண்டின் மயிலம்மையார் தவம் நாடுக நூல் கற்பான் நசையிற் சிவஞான தேவன் கலை உணர்க சொற்பால் அறத்துற உன்னில் அண்ணானின் துறக்க இப்பாரிற் போகம் வெட்கின் சிவபோகமே விரைந்து எய்துகவேன்னு ஸ்ரீமத் சிவஞான சுவாமிகள் இரட்டை மணி மாலையில் 4ஆம் தமிழ்ச்சங்கம் கண்ட வள்ளல் பாண்டித்துரை தேவர் நமக்கு தெரிவிக்கிறார். அதனால சிவஞான முனிவரை வழிபட்டால் உலகியல் இன்பமோ அருளியல் இன்பமோ ஒரு சேர கிடைக்கும்னு தெரிஞ்ச பிறகும் அதை செய்யாம இருக்கலாமா? உடனே அவரை வணங்கி நல்ல கதி அடைவோம்.